வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு 6 வயசு குழந்தைய கழுத்தை நெரிச்சே கொலை பண்ணியிருக்கா ஒருத்தன். இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். இந்த சின்ன குழந்தைங்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதுக்கப்புறம் கொலை பண்ணி போட்டு இது போல் கொடுமைகள் தொடர்ந்து பல இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்குல்ல. அதுவும் உலகம் முழுக்க பல நாடுகளில் கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, இது இந்தியாவில் குறையும், தமிழ்நாட்டிலையாவது அட்லீஸ்ட் குறையும் அப்படின்னு பார்த்தா நடந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ ஒரு கொலை நடந்திருக்கு. சின்ன குழந்தை, 6 வயசு குழந்தை, அந்த குழந்தைய சாகடிச்சு போட்டிருக்கானுங்க. இந்த விசாரணை வளையும் பெருசாக அந்த குழந்தைய முதல்ல அவங்க கொண்டு மட்டும் போடலப்பா, பாலியல் வன்கொடுமை செஞ்சிருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறதாவும் அடுத்த கட்ட தகவல் வெளியே வந்திருக்கு. எங்கேயோ நடக்கலைங்க, நம்ம தருமபுரி இருக்குல்ல, அங்கே நடந்திருக்க கொடுமை இது. தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணாபுரம் காட்டாம்பட்டி அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஆதிமூலம். இவருக்கு வயசு 30. இவர் அங்கே லோக்கலில் ஜேசிபி ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரோட மனைவி சுதா, இவங்க வயசு 27. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள். அதில் ஒரு மகனை இந்த தம்பதி இப்போ இழந்திருக்காங்க. இதில் ஒரு பையனுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 6 வயசுங்க. அவர் 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தவர். பாஸ்டன்ஸ். அந்த பையன் இப்போ உயிரோடு இல்லை. கடந்த 16ஆம் தேதி என்ன ஆயிருக்குன்னா, அந்த சின்ன பையன் சொன்னல 2ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்க பையன், 6 வயசு பையன், அவரோட வீட்டுக்கு அருகில் இருக்க அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் விளையாடிக்கிட்டு இருந்திருக்காரு. அங்கே விளையாடிட்டு இருந்த அந்த பையன் வீட்டுக்கு வரவே இல்லை. பேரண்ட்ஸ்க்கு முதல்ல சந்தேகம் எதுவுமே வரல. ஏன்னா அங்கே ரொம்ப நேரம் விளையாடுவாப்பில் பையன், அதுக்கப்புறம் பொழுது சாஞ்சிட்டா பையன் வீட்டுக்கு வந்துடுவார்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நேரம் கடக்க இதுக்கப்புறம் பெற்றோர்கள் அந்த பையனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் ஆகுது பையனை காணோன்னு சொல்லிட்டு அங்கங்கே ஃபுல்லாக தேடி அலைஞ்சிருக்காங்க. அவங்களோட அக்கம் பக்கத்து வீட்டினர்லாம் இருப்பாங்களே, அவங்க கிட்ட வரைக்கும் பேசியிருக்காங்க, எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. சரின்ட்டு அந்த சின்ன பையன் கூட விளையாடுவாங்களே மற்ற சின்ன பசங்களாம், அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டையும் அந்த பசங்க கிட்டையும் அந்த பேரண்ட்ஸ் விசாரிச்சிருக்காங்க. அப்போது எந்த விதமான இன்ஃபோவும் கிடைக்கல. இதனால் பதறிப்போன அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் புகாரை ஃபைல் பண்ணுறாங்க. இது போல் பையன் விளையாட போனார், ஆளை காணோம், எங்கே தேடியும் கிடைக்கல, விசாரிச்சிட்டோம், பையன் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாரும் வழக்கு பதிவு பண்ணி சிறுவனை தேடுற வேலையை ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கட்டத்தில் மிஸ்ஸிங் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உள்ளே இருந்துச்சு இந்த வழக்கில். அதுக்கப்புறம் போக இந்த வழக்கு பதிவு பண்ண விஷயம் இருக்குல்ல, அது அப்படியே ஆல்ட்ரு பண்ணப்பட்டே வந்துச்சுங்க. அவ்வளோ கொடுஞ்செயல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. கடந்த 18ஆம் தேதி என்ன ஆயிருக்கு, அந்த பகுதியில் இருக்க ஒரு பயன்பாடற்ற மேல்நிலை குடிநீர் தொட்டி, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த தொட்டி, இதில் அந்த மாயமான சின்ன பையன் சடலமாக மீட்கப்பட்டிருக்காருங்க. அங்கே தீயணைப்புத்துறை வீரர்கள் வராங்க, அந்த பிரேதத்தை அங்கேருந்து வெளியே எடுக்கிறாங்க. போலீஸ் அஃபிஷியல்ஸ் ஃபுல்லாக அந்த இடத்த ஸ்பாட் பண்ணி சூழ்ந்து நிற்கிறாங்க. ஏன்னா விசாரணை பண்ணி தான் கடைசியில் இங்கே அந்த குழந்தை இருக்கிற விஷயமே தெரிஞ்சிருக்கு, செத்து. அந்த பையன் எங்கே கடைசியாக இருந்தார் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் முன்னெடுக்கும் போது தான் இந்த விஷயம் கண்டுபிடிக்கப்படுது. அந்த மீட்கப்பட்ட சடலம் இருக்குல்ல, அந்த சடலத்தோட கழுத்து பகுதியில் காயம் இருந்திருக்கு. போலீஸார் எவ்வளோ கேசஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க இதை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த குழந்தை தவறிலாம் விழுந்திருக்க வாய்ப்பு இல்லை, அதுவும் எவ்வளோ தூரத்தில் மேலே ஏறி வந்து எவனோ சாகடிச்சு போட்டிருக்கான்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கொடுமை என்னன்னா, அந்த குழந்தைய சித்திரவதை பண்ணி போட்ட மாதிரி தடயங்கள் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் மீட்கப்பட்ட அந்த சடலம் பிரேத பரிசோதனைக்காக ஒரு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுருச்சு. இதுக்கப்புறமா போலீஸார் அந்த பகுதியை சுற்றி சந்தேக நபர்கள்னு யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லார்கிட்டையும் விசாரணை மேற்கொள்கிறாங்க. இவங்க விசாரிச்சுட்டு இருக்கும் போதே போலீஸாருக்கு சந்தேகம் இன்னும் வலுக்க ஆரம்பிக்குது. இது சாதாரணமான பண்ணியிருக்க மாதிரி தெரியல, பின்னாடி ஏதோ பெரிய விஷயம் இருக்குன்னு அவங்க இந்த கண்ணோட்டத்தில் ஃபுல்லாக விசாரணையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிராமத்திலேருந்து ஒரு இளைஞர், என்ன ஒரு 18 19 வயசு தான் இருக்கும், அந்த இளைஞரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுங்க. பதில்கள் ஒன்று முன்னுக்கு பின் முரணாக இருக்கவே, அதுக்கப்புறம் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கவே அந்த பயபுள்ள உண்மையெல்லாம் கக்கி இருக்கு. என்னன்னா, ஆரம்ப கட்டத்தில் சொன்ன தகவல், இது போல் அந்த பையன்கிட்ட செல்ஃபோனை கொடுத்துட்டு கேட்டேன், அந்த பையன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான், அதனால் ஆத்திரத்தில் கொன்னன்ற மாதிரி முதற்கட்ட தகவல் வெளியே வந்துருந்துச்சு. இந்த தகவல் போலீஸ் காதுகளை எட்டினதும் அட் த சேம் டைம் அந்த ஃபேமிலியோட காதுகளுக்கும் போயிடுச்சுங்க. அந்த சிறுவனை இழந்துட்டாங்களா அந்த குடும்பத்தோட காதுகளுக்கும் கதறிட்டாங்க. பையனை இது போல், அதுவும் 6 வயசு பையனை இது போல் நிலைமையில் அந்த பேரண்ட்ஸ் பார்ப்பாங்கன்னு நினச்சிருப்பாங்களா? இதெல்லாம் குழந்தைய இழந்திருப்பாங்களா? அவங்களுக்கு அந்த வழி நல்லா தெரியும். அந்த குடும்பம் ஒரு பக்கம் கதறி எழுதுகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் கொலையாளி இவன் தான் சொல்லிட்டு அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி ஃபுல்லாக ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு போலீஸார் உட்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் போயிட்டு இருக்கு. அதே நேரம் பேரலாக என்ன ஒரு தகவல் வெளியே வந்துச்சுன்னா, அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா ஒரு திடீர் தகவல் வெளியே வந்துச்சு. போலீஸார் வட்டார தகவல் இப்போ இருக்க என்ன இப்போ பரவாயில்ல பேசப்பட்டு இருக்குன்னா, அந்த கைதான நபர் இருக்கால, அவனுக்கு 19 வயசுன்னு இப்போ சொல்லப்படுது. ஐஸ்கிரீம் வாங்கி தரவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை அந்த பயபுள்ள கூட்டிட்டு போயிருக்கான். கூட்டிட்டு போனவன் ஒரு இடத்துல அந்த பையனோட கைகளை கட்டியிருக்கானா, வாயை பொத்தியிருக்கானா. இதுக்கப்புறம் அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை அவன் செஞ்சதா இப்போ சொல்லப்பட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு எங்கேருந்து அந்த குழந்தை வெளியே போயிட்டு எல்லார்கிட்டும் சொல்லிடும், தன்னை மாட்டி விட்டுரும் அப்படின்ற பயத்தில்
கழுத்தை நெரிச்சு நாய் சாவடிச்சிருக்கானாங்க. இதுவும் இப்போ பெரிய தகவலாக பேசப்பட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் அந்த உடம்பு வெளியே இருந்தால் நம்ம மாட்டிப்போம், தோண்டி புதைச்சாலும் வெளியே விஷயம் வந்துடும் சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தையோட பிஞ்சு உடம்ப இந்த தண்ணி தொட்டிகளை போட்டு மூழ்கடிச்சிட்டு அபான்னு கிளம்பி போயிட்டு இருக்கான், தனக்கு எதுவுமே தெரியலன்ற மாதிரி. இப்போ 19ஆம் தேதி, இட் மீன்ஸ் இன்னைக்கு காலையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உயிரிழந்த சிறுவனோட குடும்பத்தினர் இருக்காங்களே, அவங்களோட உறவினர்கள், அக்கம் பக்கத்து வீட்டு அது இதுன்னு மக்கள் எல்லாரும் திரள ஆரம்பிச்சிட்டாங்க. இது போலீஸுக்கே புரியல ஆரம்பத்தில். என்ன இது, அதான் கொலைகாரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டோம், பையனோட பிரேதத்தையும் மீட்டிட்டோம், ஆனால் இப்போ எதுக்கு இவங்கெல்லாம் திரளுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த தருமபுரி திருப்பத்தூர் சாலை இருக்குல்ல, அங்கே அமர்ந்தபடி எல்லாரும் அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே ஓகேவா அது நடக்குது. ஃபுல்லாக சாலை மறியலில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஒரு ஃபோட்டோ தான். லிட்டரலாக 1/2 மணி நேரம் வரைக்கும் இந்த இடத்துல சாலை போக்குவரத்து ஸ்தம்பிச்சுது. எதுக்காக இது போல போராட்டம் அப்படின்னு கேட்டால், அந்த போராட்டக்காரர்கள் சொன்ன ஒரு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் குழந்தையோட சடலம் கிடச்சிருச்சுங்க, ஆனால் அந்த குழந்தைய ஒருத்த மட்டும் இப்படி பண்ணியிருக்க மாட்டான், கூட்டாக சேர்ந்து ஒரு சில பேர் இணைஞ்சு தான் இப்போ ஏற்பட்ட ஒரு கொடுமையை இழைச்சிருக்காங்க. ஸோ இவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணால் பத்தாது, நாங்கள் சந்தேகப்படுற அந்த நபர்கள் யார் யாருன்றதை கண்டுபிடிச்சி போலீஸார் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும், நீதியோட முன்னாடி நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த போராட்டக்காரர்கள் இந்த ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. இந்த போராட்டம் விட்டால் எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா கடந்த கால அனுபவங்கள் தமிழகத்தில் நிறைய இருக்குது. ஒரு போராட்டம் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அது வன்முறையில் முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட எஸ்பி இருக்கார்ல, திரு ஸ்டீஃபன் ஜேசுபாதம் அவர்கள், அவர் டைரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கே வந்துட்டாருங்க. வந்தவர் அங்கிருந்த போராட்டக்காரர்கள் கிட்ட சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். கடைசியில் அவர் ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்துருந்தாரு. ஓகே, நீங்கள் சொல்கிற அந்த விஷயங்கள் படியே நாங்கள் விசாரணையும் பண்ணுறோம், நாங்கள் ஒரு கோணத்தில் விசாரிக்கிறோம், நீங்கள் சொல்கிற இந்த கோணத்தில் விசாரிக்கிறோம், இந்த கோணத்தில் விசாரித்து குற்றவாளிகள் யாருன்னா கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும்னு எஸ்பி அவர்கள் உத்தரவாதம் கொடுக்கவே தான் இந்த போராட்டக்காரர்கள் கடைசியில் கலைஞ்சு போனாங்க. இவர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து இந்த உத்தரவாதத்தை கொடுக்காம போயிருந்தாருன்னா யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய பூதகாரமான விஷயமும் மாறி இருக்கலாம்னு சொல்லிட்டு. ரைட்டு, இந்த வழக்கு சார்ந்து ஒரு அப்நார்மலான டேட்டா உள்ள வருதுங்க. இதுவே போலீஸ் தரப்போட சந்தேகத்தை ஏற்படுத்த வல்லதாக இருக்குது. நரபலி இருக்குல்ல, இதை சார்ந்த ஒரு கூட்டுறவு இப்போ வலுத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா, கடந்த 17ஆம் தேதி அமாவாசை, ஓகேவா, கடந்த 17ஆம் தேதி அமாவாசைனா 16ஆம் தேதி நைட் ஒரு 12 மணி வாக்கில் அந்த அமாவாசை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த இன்பிட்வீன் டைம் இருக்குல்ல, அந்த டைமுக்குள்ளே இந்த பையனை காணும். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் அமாவாசை நாள் அப்படின்றதுனால எதுக்காக அந்த குழந்தைய நரபலி கொடுத்துருக்க கூடாது, எதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லையும் போலீஸார் விசாரணை இப்போ மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே ஆரம்பிச்சது ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்கே முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா நரபலின்ற விஷயம் இப்போ வரைக்கும் வழக்கு ஒழிஞ்சு போலங்க, புழக்கத்தில் இருந்துக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கேரளாவில் என்னென்ன கொடுமைகள் நடந்துச்சு பார்த்தோம், டெல்லி போங்க அங்கேயும் கொடுமை, நார்த் இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் இதே கொடுமை, நம்ம தமிழ்நாட்டில் கூட அங்கங்கே மாந்திரிகம் பண்ணுறேன், ஏவல் பண்ணுறேன், இது போல் நரபலி கொடுக்கணும்னு இது போல் கொடுமைகளும் போய்கிட்டு தான் இருக்குது. உலகம் முழுக்க மூட நம்பிக்கைகளுக்கு இப்போ வரைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படவே இல்லை. இந்த குழந்தை மட்டும் இந்த ஒரு விஷயம் காரணமாக நரபலி சார்ந்து கொல்லப்பட்டிருந்தா என்னத்த சொல்கிறது? இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இப்போ ஏற்பட்ட நம்பிக்கையாளர்கள் இருக்காங்கன்னா என்னத்த பண்ணுறது அவங்கள? இது ஒரு சந்தேகமாக மட்டும்தான் இப்போ வலுத்திருக்கு. போலீஸார் விசாரணை முழுமையாக முடிஞ்சால் மட்டும்தான் தெரியும் உண்மையில் 100% என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் கசிந்த தகவல்கள் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி மக்கள்கிட்ட செய்தியை சொல்லிட்டேன். இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைதான அந்த ஒரு இளைஞன் சொன்ன பார்த்தீங்களா, அவனை பற்றி விசாரித்து பார்க்குறப்ப இந்த கொல்லப்பட்ட சிறுவன் இருக்கார்ல, அவரோட உறவினர்னு ஒரு தகவல் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படலைங்க. அதான் இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சாதான் அந்த தகவல் தெளிவு பிறக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்க தகவல் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட மாமான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உறவினர்களாக இருந்து இப்போ ஏற்பட்ட கொடுமையெல்லாம் பண்ணுறாங்கன்னா இப்படிதான் மனசு வருமோ? இந்த தகவல் ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சொல்கிறேன். ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், அடுத்த கட்ட அதிகாரப்பூர்வ தகவல் இருக்குல்ல, இதுக்காக வெயிட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அந்த கேஸில் இதுதான் முடிவுன்னு யாரோ ஒரு அசம்ஷன் முடிவுக்கு வந்துடவே வேண்டாம். ஏன்னா இந்த கேஸ் ஆரம்பித்த ரூட்டு ஒன்று, ஆனால் இப்போ போயிட்டு இருக்கிறது எங்கெங்கேயோ லூப் மாரி போயிட்டு இருக்கு. இது அதுன்னு சொல்லிட்டு. ஸோ போலீஸாரோட 100% தீவிரமான விசாரணை மூலமாக மட்டும்தான் 100% முழுமையான உண்மை தெரிய வரும். அது வரைக்கும் மக்கள் காத்துக்கிட்டு இருக்கலாம். இந்த கேஸில் அடுத்த கட்ட அப்டேட்ஸ் என்ன வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், குழந்தைங்களை தயவு செஞ்சு நம்பி யார் கூடயும் அனுப்பாதீங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் பெருசா? இவன் நம்மக்கிட்ட என்ன பண்ண ட்ரை பண்ணுறான், இவன் எங்கே நம்மளை கூட்டிகிட்டு போகிறான் எதுவுமே தெரியாது. ஜஸ்ட்டு அங்கிள் கூப்பிட்டாரு, மாமா கூப்பிட்டாருன்னு குழந்தை சிரிச்சுக்கிட்டே கூட போயிடும். சும்மா கடைக்கு கூட கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லி குழந்தைய கூப்பிட்டு போவானுங்க. ஆனால் அதில் சில பேர், சொற்பமாக தான் சொல்கிறேன், பெரும்பாலும் நல்ல மனுஷங்க தான், சில பேர் கேவலமான செயலை அந்த குழந்தைகிட்ட முன்னெடுப்பாங்க. ஸோ இந்த கேஸ்லையும் இதுக்கான முகாந்திரம் இப்போ கிடச்சிருக்க மாதிரி இருக்குது. அந்த இளைஞன் குழந்தைகிட்ட போல் பிஹேவ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா கொலை வரைக்கும் போயிருக்குங்க. ஒரு குழந்தைய கொலை பண்ணணும்னா என்ன அவசியம்? இது போல விஷயங்கள் மூடி மறைக்க மட்டும் தான் பண்ணுவானுங்க இது போல கேஸில். அதுதான் இங்கே இது பெருசாக பார்க்கப்பட்டு இருக்கு.
ஸோ குழந்தைங்களை, உங்கள் வீட்டு குழந்தைங்களை தயவு செஞ்சு வெளியாட்கள் கூட இல்லைனா உங்கள் வீட்டுக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லாத உறவினர்கள் இருப்பாங்களே அவங்க கூட நம்பி அனுப்பாதீங்க. உங்கள் வீட்டு குழந்தைய என் வீட்டு குழந்தைய நினச்சி தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. அப்படியே அனுப்புறதா இருந்தாலும் அவங்க யார் என்ன தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டவங்களா அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் நம்பி அனுப்பலாம். மற்றபடி தேர்ட் பர்சன்ஸ் கூட குழந்தைங்களை தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. 4வது சிந்திக்க வேண்டிய விஷயம், நிறைய பேர் சொல்லுவாங்க பெண் குழந்தைகளுக்கு தான் பாதுகாப்பு இல்லை அதுன்னு சொல்லிட்டு. வெறி பிடிச்சவனுங்க கண்ணு முன்னாடி ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ வித்தியாசம்லாம் இருக்காது. அந்த வெறியத்திக்கு என்ன பண்ணணும், இதில் மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அந்த சைக்கோஸ்லாம். ஸோ இந்த விஷயத்தில் பாலின பாகுபாடே வேண்டாங்க. உங்கள் வீட்டில் பெண் குழந்தையோ ஆண் குழந்தை எந்த குழந்தை இருந்தாலும் சரி அலர்ட்டாக பார்த்துக்குங்க. இதில் 5வது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம், 4வது சிந்திக்க வேண்டிய விஷயம் இருக்குல்ல, அது கூட சேர்ந்து வர ஒரு கனெக்டிவிட்டி தான். அதாவது இந்த பெற்றோரோட பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல, குழந்தை எப்படி நம்ம வளர்க்குறோன்றதை காட்டிலும் அந்த குழந்தை எப்படி நம்ம பாதுகாத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு. ஏன்னா பெத்தா மட்டும் பேரண்ட்ஸ் கிடையாதுங்க, அந்த குழந்தைய பாதுகாப்பாக வளர்க்கணும். இந்த 2 ரோலையும் பண்ணால் தான் அவங்கள பெற்றோர்னு வரையறுக்க முடியும். அப்பேற்பட்ட பெற்றோருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த விழிப்புணர்வுன்றது அதிகப்படியாக தேவைப்படுது. அவங்களோட பொறுப்புணர்வுன்றது பன்மடங்கு கூடி இருக்கு. இதை ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உணரணும். இந்த விஷயத்தை உங்களுக்கு உணர்த்ததுக்காக தான் இந்த கான்டென்ட்டை இப்போ எடுத்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. கொல்லப்பட்ட அந்த சிறுவனோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.